பணம் மேஸ்திரி தரேன்ட்டாரு. வரேன். சரி. சார் சார் யாரை பார்க்கணும்? என்ன விஷயம்? காலையில இருந்து என் பொண்டாட்டி துளசியை காண மேடம். கேட்ட ஏதோ இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார் மேடம். அதான் வந்தேன். எல்லாரும் ஜிஹெச்ல இருக்காங்க. வரத்துக்கு 2:30-3 மணி ஆகும். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. துளசி எங்க போயிட்ட துளசி? புள்ள அழுகுது துளசி, புள்ள அழுகுது. எப்படி அழுக நிப்பாட்டுறது கூட தெரியலையே துளசி. எப்படி வளர்க்க போறேன்னு தெரியல துளசி. ஐயய்ய, குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நை நைன்னுக்கிட்டு பொண்ணு எல்லாம் உங்கிட்ட. பச்சை பிள்ளைய கையில வச்சுட்டு பொம்பளை கடை இல்லாம வந்திருக்க. அறிவில்ல உனக்கு? யாருமே இல்லம்மா. சொந்த பந்தம் கூடவா யாரும் இல்ல? யாருமே இல்ல. இந்தா. முதல்ல பால் பவுடர், ஃபீடிங் பாட்டில்லாம் வாங்கு போ. ஹலோ, எல்சவன்லேருந்து எஸ்ஐ பேசுகிறாங்க. ஹலோ சார், உமன் மிஸ்ஸிங் கேஸ் விசாரித்ததில் அவனோட பேர் பச்சைமுத்துன்னும் ஒய்ஃபோட பேர் துளசின்னு தெரிய வந்திருக்கு சார். அவங்க 2 பேர் சொந்த ஊரும் ஓசூர் பக்கத்தில் இருக்க தேன்கனி கோட்டை சார். ராத்திரியில் வனவிலங்கு வேட்டைக்கு போனப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பிடிச்சி 3 மாதம் ஜெயிலில் போட்டிருக்காங்க சார். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காங்க சார். இங்கே விசாரித்ததில் அவங்க 2 பேருக்குள்ள வயசு வித்தியாசத்தினால அடிக்கடி சின்ன சின்னதாக தகராறு வரும்னு சொல்கிறாங்க சார். நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏய், இங்க வா. டீட்டெயில் எல்லாம் கொடு. கல்யாண போட்டோ இருக்கா? கல்யாண போட்டோ இருக்கா?
உன் பேர் என்ன? பச்சைமுத்து சார். பொண்டாட்டி பேரு? துளசி சார். என்ன வயசு? 26. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லு பார்ப்போம். சார், சனிக்கிழமை திடீர்னு துளசிக்கு வயிற்று வலி வந்துருச்சு சார். உடனே ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டு சேர்த்தேன் சார். அன்னைக்கே புள்ள பிறந்துருச்சு சார். திங்கக்கிழமை சைட்டில் போயிட்டு வேலை பார்த்துட்டு சம்பள காசு வாங்கிட்டு பொண்டாட்டிக்கு சமைச்சு எடுத்துக்கிட்டு போனேன் சார். போய் பார்த்தா பொண்டாட்டியை காணா சார், துளசியை காணா சார், புள்ள மட்டும்தான் சார் இருந்துச்சு. கூட இருந்த பொம்பளையும் செத்து கிடந்துச்சு சார். ஆஸ்பத்திரி போகுது சார், கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். இதுல ஒரு கையெழுத்து போடு. தெரியாது சார். எழுத படிக்க தெரியாது. தெரியாது சார். இங்க ஒரு கைரேகை வை. அங்க இல்ல. சார், டீ. சார், சிஎஸ்ஆர் போட்டாச்சு சார். ஐயா கூப்பிட்டாரு, போங்க. நான் பார்த்துக்கிறேன். பாப்பா, வணக்கம் சார். நீ யாரியா? நான் கோபி, கட்டட மேஸ்திரி சார். இவரும் இவர் பொண்டாட்டி துளசியும் என் சைட்டில் தான் தங்கி கொத்தனார் வேலை பார்க்குறாங்க சார். இந்த பொம்பளை உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுப்பா. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சைட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சார். 2-2:30 மணி இருக்கும். ஐயா, பாசா ஏத்ரா உள்ளத்துல போறா. யாரா நீ? விடுறா. ஏறா. வாங்கலே. பாப்பா நான் சொல்றேன் கேளு. வேடா. சொல்லி நீ சீன போடுற. பாப்பா பாத்து நரேஷ் வாங்கலே. என்ன போயிடுற? கம்மி இருக்க மாட்டியா? வாட்ச்மேன். புடி புடி. என்ன புடி? அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் தனியா போலீஸ் ஸ்டேஷன் கேக்குதோ? ஹாஸ்பிட்டலில் ஓம் பொண்டாட்டி கூட இந்த பொம்பளை எப்படி? போன புதன்கிழமை பொங்கலுக்காக சைட்லேருந்து எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க சார். சனிக்கிழமை திடீர்னு துளசிக்கு வயிற்று வலி வந்துருச்சு.
வாட்ச்மேன் நீ யாரையாவது போய் கூட்டு வா மாமா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. என்னால சுத்தமா முடியல. கொஞ்சம் உட்கார். மாமா உட்கார். ஆட்டோ வேணும் ஆஸ்பத்திரிக்கு. அம்மா மனசில் வச்சுக்காதம்மா. வந்துக்கிறா பாரு. எந்திரா. கொஞ்சம் பொறுத்துக்கா. அங்க போயிட்டு ஆட்டோ பிடிச்சிருவோம். அங்க போயிருவோமா? அங்கிட்டு போய் பிடிச்சிருவோம். எந்திரி துளசி. முட்டாள். போமா, உள்ள கூட்டிட்டு போங்க. அட்டெண்டர் இல்லையா? இல்லம்மா. இங்க பாருங்க, ஃபுல்லா சிஸ்டர் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்குது. உள்ள ஒரு நர்ஸ் கூட கிடையாது. அட்டெண்டர் இருக்கிற பேஷண்ட்டை மட்டும் தான் அட்மிஷன் போட சொல்லிருக்காங்க டாக்டர். போய் உட்காருமா. இவ கூட நான் இருக்கிறேன். நீ அட்மிஷன் போடு. பாத்துமா பாத்து. உள்ள போமா, டாக்டர் இருப்பாங்க. நீ ஒத்து. நீங்க வாங்க. அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? ஆரம்ப சுகாதார அட்டை கொடுங்க. பேர் துளசியா? ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 72 78 64 331. சார், அங்க போகாதீங்க. அது லேடிஸ் வார்டு. வெளியே போயிருங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நார்மல் வார்டில் துளசியும் குழந்தையும் பார்த்தப்போ, நான் நல்லா இருக்கேன் மாமா, காங்கிரீட்டை முடிச்சுட்டு சம்பள காசை வாங்கிக்கிட்டு நாளைக்கு சாயந்தரமாக வந்துரு, அது வரைக்கும் அக்கா துணைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு துளசி சொன்னிச்சு சார்.